ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ஆண்டனி சார் அபிஷேகாவோட பாட்டை கேட்டு செம்மையாக ஷாக் ஆகி ஸ்டன் ஆகியிருக்காரு. கடந்த வாரங்களில் சரிகமாப்பாவுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக விஜய் ஆண்டனி சாரும் வந்திருந்தார். இந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கவே செம்ம மாசாக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சாரோட பாட்டை கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அப்போ தான் அபிஷேகா வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம் அப்படிங்கிற சூப்பரான பாட்டை பாடினாங்க. இது வரைக்கும் அபிஷேகா வைபான பாட்டை மட்டும்தான் பாடி நம்ம கேட்டிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் டோட்டலாக ட்ராக் அப்படியே மாதிரி மெலோடி பாட்டையும் சூப்பராக பாடியிருக்காங்க அபிஷேகா. அப்போ தான் அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருமே அபிஷேகாவோட இந்த மெலோடி வெர்ஷனை கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சார் அங்கே இருந்து இந்த குட்டி பாப்பாவோட பட்டாசான பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே வியந்து போயிருக்காரு. ஜட்ஜஸ் எல்லாரும் மெலோடி பாட்டையும் அபிஷேகா அட்டகாசமாக பாடுறாளே அப்படின்னு செம்மையாக ஷாக்காகி அவங்களுமே வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாடி முடிச்சதுமே விஜய் ஆண்டனி சார் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அபிஷேகா நீ வேற லெவலில் பாடுற அப்படின்னு பாராட்டியிருந்தாரு. மேலும் அபிஷேகா கூட நானும் பாட ஆசைப்படுறேன் அப்படின்னு விஜய் ஆண்டனி சாரும் அபிஷேகாவும் சேர்ந்து பாடினாங்க. அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஜட்ஜஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கே அபிஷேகாவுக்கு பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அபிஷேகாவை செம்மையாக என்ஜாய் பண்ண வச்சாங்க. ஒரு பக்கம் ஜட்ஜஸ் எல்லாருமே அபிஷேகாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் அபிஷேகாவுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியான ஒரு வேற லெவல் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அதாவது அவரோட அடுத்த கான்சர்ட்ல அபிஷேகாவை பாட வைக்கிறதா சொல்லியிருக்காரு. அடுத்த கான்சர்ட் எங்கே நடக்க போகுதுன்னு தெரியல, மலேசியாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போய் பாட வைக்கிறேன் அப்படின்னு அபிஷேகாவுக்கு செம்ம ஜாக்பாட்டான ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி சார். கண்டிப்பாக அபிஷேகா வேற லெவல் சிங்கராக வரப்போகிறாங்க. யாரெல்லாம் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.